அவிர ஆன்டிவைரஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது. இப்போது நம்மளோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, நம்ம லேப்டாப்பை எப்படி வைரஸ் அட்டாக்லேருந்தெல்லாம் பாதுகாக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம எய்ம். ஆக்சுவலாக அதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவிர ஆன்டிவைரஸ் மட்டும் இருந்தால் போதாது. அதுக்கு இன்னொரு சாஃப்ட்வேர் வேணும். அது பேர் தான் மால்வேர்பைட்ஸ். இந்த மால்வேர்பைட்ஸுங்கிற சாஃப்ட்வேர் வந்து இன்னொரு சாஃப்ட்வேர். ஆக்சுவலாக இதுக்கும் நமக்கு காசு எதுவும் கட்ட வேண்டிய தேவையில்லை. இது அப்சல்யூட்லி ஃப்ரீ தான். அதாவது இதோட ட்ரையல் வெர்ஷன் தான் நானும் வச்சுருக்கேன். ஆக்டிவேட் லைசன்ஸ் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் எல்லாம் கேட்டு தொல்லை பண்ணும். அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கக்கூடாது. ஸோ இதில் ஃப்ரீ வெர்ஷனே நமக்கு போதும். இப்போ இதில் நான் ஸ்கேன் கொடுத்தேன்னா இதில் ஆக்சுவலாக நிறைய டைப் ஸ்கேன் இருக்குது. த்ரெட் ஸ்கேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஆன்டிவைரஸ்ன்னு சொல்கிறத விட மால்வேர் கண்டுபிடிக்கிற ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். மால்வேர் அப்படின்னா என்ன? மால்வேர் வந்து ஒரு டைப்பான வைரஸ் தான். வைரஸ்லேயே நிறைய டைப் இருக்குது. ஆக்சுவலாக அதில் மால்வேர் வந்து ஒரு டைப்பான வைரஸ். இந்த மால்வேர் பைட்ஸை வந்து சாதா ஆன்டிவைரஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதாவது அவிர ஆன்டிவைரஸ் வந்து டிடெக்ட் பண்ணிடும். இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு தான் நம்ம இப்போ இந்த மால்வேர் பைட்ஸ் ஆன்டிவைரஸ், அதாவது இந்த மால்வேர் பைட்ஸ் சாஃப்ட்வேரை வந்து நம்ம சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இந்த மால்வேர் பைட்ஸ் சாஃப்ட்வேர் வந்து இப்போ நம்ம எங்கே கிடைக்கும் அப்படின்னா, இது வந்து இந்த சாஃப்ட்வேர் கிடைக்கிற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மால்வேர் பைட்ஸ் ஆன்டிவைரஸில் வந்து என்ன ஸ்பெஷல்? ஆக்சுவலாக இது வந்து 14 நாள் வந்து உங்களுக்கு ட்ரையல் வெர்ஷன் மொத்த எல்லா டூல்ஸ், அதாவது இதில் உள்ள எல்லா ஆப்ஷன்ஸும் ஓப்பனாக இருக்கும். வெப் ப்ரொடெக்ஷன், எக்ஸ்ப்ளாய்ட் ப்ரொடெக்ஷன், மால்வேர் ப்ரொடெக்ஷன், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு ஒரு 14 days அன்லாக் ஆகிருக்கும். அதாவது 14 நாள் அன்லாக் ஆகிருக்கும். இதை வந்து 14 நாளுக்கு அப்புறமா வந்து இந்த ட்ரையல் வெர்ஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கேன்சல் ஆகிரும். உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். இது வந்து நீங்கள் ஆக்சுவலாக அப்டேட் பண்ண வேண்டாம். ஆக்சுவலாக வந்து அப்கிரேடில் இருந்தால் நல்லது. ஆனால் நான் ஏன் அப்கிரேட் பண்ணாமல் வச்சுருக்கேன் அப்படின்னா, வைரஸ் எப்படி நம்ம சிஸ்டமுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100ல் ஒரு 90% வைரஸ் எப்படி நம்ம சிஸ்டத்துக்கு வரும் அப்படின்னா, நம்ம டவுன்லோட் பண்ணுற, நம்ம இப்போ ப்ரௌசிங் பண்ணி டவுன்லோட் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் மூலமாக. இப்போ ஆக்சுவலாக இப்போ க்ரோம் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து ஓரளவு கம்ப்யூட்டர் பற்றி தெரிஞ்சவங்க வந்து கரெக்டாக பார்த்து டவுன்லோட் ஓரளவு என்று சொல்கிறத விட கொஞ்சம் நல்ல கம்ப்யூட்டர் பற்றி தெரிஞ்சவங்க அப்படின்னா பார்த்து அது உண்மையான சாஃப்ட்வேரா அப்படின்னு தெரிஞ்சுட்டு டவுன்லோட் பண்ணும்போதே அவங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் கம்ப்யூட்டர் நாலேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் அந்த சாஃப்ட்வேர் தெரியாது. ஆக்சுவலாக இது ஒரிஜினல் சாஃப்ட்வேரா இல்லை டூப்ளிகேட் சாஃப்ட்வேரா அப்படின்னு தெரியாது. அதிகமாக 90% வைரஸ் வந்து வாருது அப்படின்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் தான் வருது. இப்போ நீங்கள் ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணும்போது அது ஒரிஜினல் ஃபைலாக டூப்ளிகேட் ஃபைலாங்கிறத நீங்கள் அது கண்டுபிடிக்கிற இப்போ கண்டுபிடிப்பீங்க பாருங்கள். அந்த நாலேஜ் உங்களுக்கு வந்தால் நீங்கள் இந்த மால்வேர் பைட்ஸ் வந்து யூஸ் பண்ண வேண்டிய தேவையே இருக்காது. ஆக்சுவலாக அது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஆமாம், அதனால தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போது அந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஓரளவு ஃபைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நாலேஜ் இருக்கவங்க டிடெக்ட் பண்ணிடலாம். சில டைம் வந்து சில ஃபைல்ஸ் வந்து ஒரிஜினல் ஃபைல்ஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் டூப்ளிகேட் ஃபைல்ஸாக இருக்கும். அது வந்து வெப்சைட்டை பொறுத்து. அந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக ஓரளவு எல்லாருமே மால்வேர் பைட்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. இப்போது இதுக்குள்ளே போய் நம்ம இப்போ இந்த மால்வேர் பைட் சாஃப்ட்வேருக்குள்ளே நம்ம இருக்கிறோம். இதில் வந்து ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும். ஆக்சுவலாக நான் சும்மா ஒரு சாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஃபஸ்ட் அப்டேட் செக் பண்ணும், அப்புறமா ஸ்கேன், ரூட் கிட் ஸ்கேன், மெமரி, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஆக்சுவலாக இதில் ஃபுல் ஸ்கேன் ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா இது வந்து சும்மா ரொம்ப முக்கியமான இடத்துல மட்டும்தான் செக் பண்ணும். வேறு இடத்துல எல்லாம் வைரஸ் இருக்க வாய்ப்பே இருக்காது. ஸோ அந்த ஸ்கேன் நான் கேன்சல் பண்ணுறேன்.
ஆக்சுவலாக த்ரெட்ஸ் ஏதாவது இருந்துச்சு. ஆக்சுவலாக என் சிஸ்டமில் இது வரைக்கும் இது கண்டுபிடிச்ச வைரஸ் எல்லாம் பாருங்கள் இப்படி இருக்குன்னு. ஸோ இந்த டுட்டோரியல் நடத்துகிற எனக்கே என்னையும் தாண்டி இவ்வளோ வைரஸ் வந்து என் சிஸ்டத்தில் ஏறி இருக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் யூஸ் பண்ண தெரியாதவங்க சிஸ்டத்துக்கெல்லாம் நிச்சயமே கிடையாது. அதே மாதிரி அவீராலையும் கொஞ்சம் கொஞ்சம் வைரஸ் நான் எடுத்து காமிச்சேன் உங்களுக்கு. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ண வேண்டியது அவசியம். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வைரஸ் பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கும் கொஞ்சம் கம்ப்யூட்டர் நாலேஜ் கொஞ்சம் நிறைய கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிஸ்டம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நமக்கு தேவையானது ஃபஸ்ட்டு அவீரா ஆன்டிவைரஸ், அப்புறமா இந்த மால்வேர் பைட்ஸ் ஆன்டிவைரஸ். இது ரெண்டும் போதும் ஆக்சுவலாக. ஆனால் நம்ம சிஸ்டம் வந்து எப்போவுமே க்ளீனாக இருக்கணும். அதாவது இப்போ நம்ம ஃபோனுக்கு வந்து சி க்ளீனர், அப்புறமா இந்த மாதிரி நிறைய க்ளீனர் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஃபோனில் உள்ள ஆப் திடீர்னு ரேம் ஸ்பேஸ் எல்லாம் கிடைக்கிறது. திடீர்னு கேம் விளாடணும் அப்படின்னா நம்ம ஃபோன் ரொம்ப ஹேங் ஆச்சு அப்படின்னா நம்ம அதில் சி க்ளீனர் வச்சு ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு கேம் விளாடும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஆக்சுவலாக ஸ்மூத்தாக இருக்காது, இருந்தாலும் நம்ம ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆக்சுவலாக அந்த சி க்ளீனர் வந்து ஃபோனில் என்ன பண்ணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரேம் அது எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை தான் அடைச்சிட்டு இருக்குமே தவிர அது வந்து உண்மையாகவே அது க்ளீன் பண்ணாது. இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி இப்போ லேப்டாப்புக்கு நம்ம ஒரு க்ளீனர் தேவைப்படுது. ஆனால் இந்த க்ளீனர் வந்து சி க்ளீனர் மாதிரி கிடையாது.